நக்சலைட் என்று சொல்லக்கூடிய ஒரு காலத்தில் இருந்தது. கிருஷ்ணசாமி, டாக்டர் கிருஷ்ணசாமி கைவிலங்கோடு தான் தன்னுடைய எம்டி தேர்வை எழுத வந்ததாக நாம் அறிகின்றோம். அந்த கிருஷ்ணசாமி காதல் பண்ணாதீர்கள், காதலிக்காதீர்கள், அந்தந்த சாதிக்குள்ளே திருமணம் செய்து கொள்ளுங்கள், காதலித்தால் பிரச்சனை வருகிறது என்று சமீபத்தில் பேசுகிறார். நிச்சயமாக பாரதிய ஜனதா ஒரு திட்டம் தீட்டி இருக்கிறது. இந்த தேர்தலை விட்டால் நாம் எந்த தேர்தலில் வென்றாக முடியாது. மிகப்பெரிய அதிகாரத்தோடு நாம் தேர்தல் வெற்றி கண்டு இந்த அரசியல் சாசனத்தை தூக்கி எறிந்து மனு தர்மத்துடைய சாசனத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று அவர்கள் ஒரு திட்டம் போட்டிருக்கிறார்கள். முழுவதும் குறிப்பாக தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் என்று சொல்லக்கூடிய பல்லர்கள் நிரம்பிய அந்த பகுதியில் அடர்த்தியாக வாழக்கூடியவர்கள் அதிகாரம் செய்கிறார்கள். கோபால் என்ற மிகப்பெரிய ரயில்வே நிலையத்தில் ரயில் நிற்கிறது. அங்கே பிளாட்பாரத்தில் சீட்டு விளையாண்டு கொண்டு இருக்கிறார்கள். காவல்துறை அந்த கம்பால் இந்த சீட்டை போடு என்று சொல்லுகிறார்கள். அந்த காவல்துறை வேடிக்கை பார்க்கிறது. பிளாட்பாரத்தில் சீட்டு விளையாடுகிறார்கள். இங்கே நடக்க முடியுமா? உங்கள் அத்தனை பேருக்கும் நான் சார்ந்திருக்கும் ஐந்திணை மக்கள் கட்சியின் சார்பாக முதற்கண் இந்த மாலை வணக்கத்தை உறுத்தாக்கிக் கொள்கின்றேன். பெரும்பான்மை தோழர்களுக்கு ஐந்திணை மக்கள் கட்சி என்பது ஏதோ புதிய ஒரு அமைப்பு என்ற பெயரில் தான் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். நீங்கள் மேடையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு சில நபர்களுக்கு தெரியும். இது கடந்த 35 ஆண்டுகளாக சாதியின் பெயரால் ஒடுக்குமுறை நடத்துகின்ற பகுதியிலெல்லாம் சாதி ஒடுக்குமுறைக்கு எதிராக நின்ற அமைப்பு தியாகி இமானுவேல் பேரவை, தோழர் சந்திரபோஸ். அதனுடைய அந்த அமைப்பிலிருந்தால் ஐந்திணை மக்கள் கட்சி என்ற 2021 மார்ச் 7ஆம் தேதி மிகப்பெரிய ஒரு மாநாடு நடத்தி வெளிவந்தது தான் ஐந்திணை மக்கள் கட்சி என்ற பெயரை சொல்லிக்கொண்டு, எனக்கு பின்னால் மிகப்பெரிய இந்த நாட்டின் மீது கவிழ்ந்திருக்கும் சொல்வார்கள் காவி இருள், அந்த இருளை போக்குவதற்கான மிகப்பெரிய ஒரு திட்டத்தை முன்மொழிந்து தமிழ்நாடு முழுவதும் பரப்புரை செய்து இங்கே பொதுக்கூட்டம் நடந்து கொண்டு இருக்கிறது. உண்மையிலே தமிழக மக்கள் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டிய பல நல்ல திட்டங்கள் இங்கே இந்த பரப்புரையில் இடம்பெற்றிருக்கிறது. அதை நான் ஐந்திணை மக்கள் கட்சியின் சார்பாக வரவேற்க கடமைப்பட்டுள்ளேன். ஆனால் இங்கே தமிழகத்தில் என்ன சூழ்நிலை இருக்கிறது என்பதை நாம் அறிவோம். கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பாக தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திகுளம் பகுதியில் குளச்சல் என்ற பகுதியில் ஒரு மேல்நிலை பள்ளியில் ஒரு செய்தி நாடே அறிந்தது. அங்கே அந்த மேல்நிலை பள்ளியில் பட்டியல் இனத்தை சார்ந்த ஒரு தலைமை ஆசிரியர் ஓய்வு பெறப் போகிறார். அதற்கு பின்பாக அங்கே அந்த இடத்திற்கு தலைமை ஆசிரியராக ஒரு நாடார் சமூகத்தை சார்ந்தவர் வரப்போகிறார். ஆனால் அந்த பள்ளி முழுவதும் குறிப்பாக தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் என்று சொல்லக்கூடிய பல்லர்கள் நிரம்பிய அந்த பகுதியில் அடர்த்தியாக வாழக்கூடியவர்கள் அதிகாரம் செய்கிறார்கள். இந்த அதிகாரத்தை உடைப்பதற்கு யார் மூலம் உடைக்கலாம் என்று 2 பெண் டீச்சர்கள் பேசிக்கொள்கிறார்கள். அதில் பிடி வாத்தியார், பிடி டீச்சரும் அந்த தலைமை ஆசிரியராக வரக்கூடிய அந்த ஆசிரியர், பெண் ஆசிரியர் பேசிக்கொள்கிறார்கள். இந்த சூழலை உடைப்பதற்கு யார் சரியான நபராக இருக்க முடியும் என்று சொல்லும்போது, மறவர் சமூகம் நிறைந்த ஒரு ஊரை சுட்டிக்காட்டி இந்த பையனிடம் பேசுங்கள், இதை உடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது என்று சொல்லி அந்த பையனிடம் அந்த டீச்சர் தன்னுடைய கைபேசியில் பேசுகிறார். நீங்களாம் தொலைக்காட்சியில் பல்வேறு வலைதளங்களில் பார்த்திருப்பீர்கள். நீ யார்? அவன் பேரை சொல்கிறான். நான் யாருன்னு தெரியுமா? தெரியாத டீச்சர். நான் தாண்டா இந்த டீச்சர். அப்படியா? சரிங்க மேடம், சொல்லுங்கள் மேடம். ஒன்று சொன்னால் கேட்பையா? கேட்குறேன். சொல்லுங்கள், என்னன்னு சொல்லுங்கள். இல்லை நீ கேட்டால் நான் சொல்லுறேன். இல்லை நீங்கள் சொன்னா தானே என்னன்னு எனக்கு தெரியும். அந்த பையன் சொல்கிறான். இந்த பகுதியில் குறிப்பாக பல்லர்கள் ஆதிக்கம் கடுமையாக இருக்குது, நாம் அதை விடலாமா?
நீ என்ன சாதி? நான் மறவர் சாதி. இல்லை அதை விடலாமா என்று சொல்லும்போது அந்த பையன் சொன்ன செய்தி, டீச்சர் நாமெல்லாம் சமம்தானே, நாமெல்லாம் சமம்தானே, இங்கே சாதி எங்கே இருக்கிறது என்று சொன்ன வார்த்தையை ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்பு நீங்கள் கேட்டிருப்பீர்கள். அதற்கு பின்புதான் தமிழகத்தினுடைய சாதி ஆதிக்கம், சாதி ஒவ்வொரு சாதியும் பெருமைப்படக்கூடிய வேலையை இங்கே கவர்னரும் இங்கே குருமூர்த்தி செய்து கொண்டிருக்கிறார்கள். நக்சலைட் என்று சொல்லக்கூடிய ஒரு காலத்தில் இருந்தது. கிருஷ்ணசாமி, டாக்டர் கிருஷ்ணசாமி கைவிலங்கோடு தான் தன்னுடைய எம்டி தேர்வை எழுத வந்ததாக நாம் அறிகின்றோம். அந்த கிருஷ்ணசாமி, காதல் பண்ணாதீர்கள், காதலிக்காதீர்கள், அந்தந்த சாதிக்குள்ளே திருமணம் செய்து கொள்ளுங்கள், காதலித்தால் பிரச்சனை வருகிறது என்று சமீபத்தில் பேசுகிறார். ஏன் இன்னும் சொல்ல போனால் போன மாதம் கொலையுண்ட கவினுடைய ஆர்ப்பாட்டத்தில் அவருடைய மகன் சொல்லுகிறார், காதலிக்காதீர்கள், அந்தந்த சமூகத்திலே பெண் எடுத்துக் கொள்ளுங்கள், அந்தந்த சமூகத்திலே மாப்பிள்ளை தேடிக்கொள்ளுங்கள், இதுதான் இந்து மதத்தின் மனு தர்மத்தினுடைய கோட்பாட்டை நிலைநிறுத்துவதற்கு வாய்ப்பு என்று சொல்லி இங்கே RSS முழு மூச்சாக இங்கே வேலை செய்து கொண்டிருக்கிறது. இன்னும் ஒருபடி சொல்லுகிறார்கள், பட்டியலை விட்டு வெளியே போய்விட்டால் நம்மளை எஸ்சி என்று சொல்ல மாட்டார்கள், தாழ்த்தப்பட்டவன் என்று சொல்ல மாட்டார்கள், பிற்படுத்தப்பட்ட சாதியோடு இணைந்து கொள்வோம் என்று ஒரு பொய்யான தகவலை RSS BJP சொன்ன தகவலை மக்கள் மத்தியில் தென் மாவட்டத்தில் பரப்பிக் கொண்டு இருக்கிறார்கள். கவின் படுகொலை செய்யப்பட்டு அங்கே அவருடைய உடற்கூறு ஆய்வு செய்யப்பட்டு அங்கே பாளையங்கோட்டை ஹைகிரவுண்டு ஆஸ்பத்திரியில் இருக்கிறார். பாடிய கூட வாங்கவில்லை. அதே பகுதியில் நீங்கள் அறிந்திருப்பீர், சேரன் மகாதேவி என்று சொல்லக்கூடிய அந்த ஊரில் 12வது வகுப்பு படிக்கக்கூடிய 2 பேர், சேரன் மகாதேவியிலிருந்து அம்பாசமுத்திரம் போகிற வழியில் காரக்குறிச்சி என்ற ஊர் இருக்கிறது. அந்த காரக்குறிச்சியிலிருந்து ஒரு பையன், அவன் கோனார் சமூகத்தை சார்ந்தவன், அவன் காதலிப்பதாக சொல்லக்கூடிய ஒரு மறவர் சமூகத்துடைய மாணவி, 2 பேரும் 12வது வகுப்பு படிக்கிறார்கள். ஆனால் அங்கே 10வது படிக்கக்கூடிய அந்த மாணவியுடைய தம்பி மறுநாளே இந்த காரக்குறிச்சி தன் நண்பர்களோடு போய் அந்த கோனார் சமூகத்தில் பிறந்த அந்த மாணவனை வெட்டுகிறான். எதற்காக சொல்லுகின்றால், சாதி இங்கே கூர்மையாக்கப்படுகிறது, அந்தந்த சாதி பெருமை பேச வேண்டும் என்று காசு கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். ஏன் 6 மாதத்துக்கு ஒரு முறை இங்கே சென்னையில் குருமூர்த்தி புக் ஸ்டால் போடுகிறார், புத்தக ஸ்டால் போடுகிறார். ஒவ்வொரு சாதியும் கல்வெட்டை எடுங்கள், நீங்கள் இங்கே அச்சிட்டு வாருங்கள், உங்களுக்கு நாங்கள் பணம் தருகிறோம், ஒவ்வொரு சாதியும் பெருமையான சாதி என்று நீங்கள் சொல்ல வேண்டும், உங்களுக்கு இளைஞர்களுக்கு சொல்ல வேண்டும் என்று மிகப்பெரிய சதிவேலை செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் முற்று அதிகார தமிழ்நாடே முதன்மை இலக்கு என்ற ஒரு கொள்கையை, ஒரு அரசியல் கொள்கையை, அற்புதமான கொள்கையை உள்வாங்கிக் கொண்டு இங்கே பட்டி தொட்டிகள் மூலமாக பிரச்சாரம் செய்து எங்களை போன்ற இயக்கங்களையும் நீங்களும் உங்கள் பகுதியில் பிரச்சாரம் செய்யுங்கள் என்று சொல்லி ஒரு அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்து இருக்கிறோம். நாங்கள் வரவேற்கிறோம். அதே வேளையில் இந்த வேலை முடிவதற்குள், இந்த செய்தி மக்கள் மத்தியில் போய் சேர்வதற்குள் இங்கே ஒரு தேர்தல் வரப்போகிறது. 2026 தேர்தல் அல்ல, நாடாளுமன்ற தேர்தல் அடுத்து வரும்போது நிச்சயமாக பாரதிய ஜனதா ஒரு திட்டம் தீட்டி இருக்கிறது. இந்த தேர்தலை விட்டால் நாம் எந்த தேர்தலில் வென்றாக முடியாது. மிகப்பெரிய அதிகாரத்தோடு நாம் தேர்தல் வெற்றி கண்டு இந்த அரசியல் சாசனத்தை தூக்கி எறிந்து மனு தர்மத்துடைய சாசனத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று அவர்கள் ஒரு திட்டம் போட்டிருக்கிறார்கள். அந்த திட்டத்தின் வழியாகத்தான் பாரத பிரதமர் இந்தியாவில் இருப்பதோட பல்வேறு நாடுகளுக்கு ஏன் போகிறார் என்றால், நாங்கள் அரசியல் சாசனத்தை மாற்றப் போகிறோம், அதுக்கு உங்கள் நாட்டினுடைய அங்கீகாரம், உங்கள் நாட்டுடைய ஒத்துழைப்பு வேண்டும் என்று சொல்வதற்காகத்தான் போகிறார், வேறு எதற்கும் கிடையாது. இப்படிப்பட்ட சூழலில் தான் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் சட்ட ஒழுங்கு சரியில்லை, சட்டத்தின்படி ஆட்சி நடந்ததே கிடையாது. நான் டெல்லி, பஞ்சாப் வரைக்கும் சென்றிருக்கிறேன். போபால் என்ற மிகப்பெரிய ரயில்வே நிலையத்தில் ரயில் நிற்கிறது. அங்கே பிளாட்பாரத்தில் சீட்டு விளையாண்டு கொண்டு இருக்கிறார்கள். காவல்துறை அந்த கம்பால் இந்த சீட்டை போடு என்று சொல்லுகிறார்கள். அந்த காவல்துறை வேடிக்கை பார்க்கிறது. பிளாட்பாரத்தில் சீட்டு விளையாடுகிறார்கள். இங்கே நடக்க முடியுமா? அதோடு மட்டுமல்ல, நாங்கள் பஞ்சாபுக்கு போய் திரும்பி டெல்லிக்கு வருவதற்காக முன்பதிவு எடுத்து இருக்கிறோம் ரயிலில். அந்த முன்பதிவு பெட்டிக்கு போனால் கதவுகளை திறந்து வைத்து காவல்துறை ஒவ்வொரு நபரிடமும் 10 ரூபா வாங்கி கொண்டு அனுப்புகிறார்கள். இது நாங்கள் கண்ணார பார்த்தோம்.
10 ரூபா வாங்கி கொண்டு முன்பதிவு செய்யப்பட்ட பெட்டியில் இங்கே ஆளை நிரப்பிக் கொண்டு இருக்கிறார்கள் காவல்துறை பஞ்சாபில். எதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால், வட மாநிலங்கள் எங்கேயுமே சட்டம் என்பது எதுவுமே கிடையாது. நீங்க நேரடியாக போனாலும் சரி, இல்லை போகாமல் கேட்டாலும் சரி, இங்கே இருக்கிற மேடையில் உள்ள தலைவர்கள் போயிருப்பார்கள், அறிந்திருப்பார்கள். சட்டப்படி ஆட்சி என்பது 2 மாநிலம்தான். ஒன்று தமிழ்நாடு, இன்னொன்று கேரளா. ஆந்திராவில் பாதி, கர்நாடகாவில் பாதி தான் சட்டத்தின்படி ஆட்சி நடக்கிறதாக கேள்விப்பட்டிருக்கிறோம். வேறு எங்கேயுமே இல்லை. அதற்கு சான்று வட மாநிலத்தில் ஒரு காவல் நிலையம் சட்டத்துக்கு புறம்பாக இருந்தது. ஒரு நீதிமன்றம் இருந்தது. இந்த சுங்கச்சாவடி என்ற டோல்கேட் இருக்கே, வட மாநிலங்கள் இருந்தது. இப்படிப்பட்ட பல்வேறு செய்திகளை நாங்கள் சொல்லலாம். நேரம் கருதி எனக்கு பேச வாய்ப்பளித்த தமிழ் தேச மக்கள் முன்னணிக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.